என்ன தம்பி கிரிவல ஆபீஸ்லாம் கட்டிருக்காங்க? இது ஆபீஸ் இல்லனா, இது திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பக்தர்களுக்காக பாத்தீங்கன்னா ஒப்பனையகம் கட்டியிருக்காங்க. இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அவங்களுக்காக குளியலறை, கழிவறை, உடைமாற்றும் அறைன்னு சொல்லிட்டு பல்வேறு வசதிகளுடன் பாத்தீங்கன்னா இந்த ஒப்பனையகத்தை கட்டியிருக்காங்கண்ணா. இதுக்கு பைசாவா? இதுக்கு பைசாலாம் எதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இந்த பில்டிங்ல சுத்தபத்தமா இருக்குமாப்பா? அண்ணா என்னன்னா அப்படி கேட்டீங்க, ஒரு ஹோட்டல்ல எப்படி லக்ஸுரியா இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரா சுத்தபத்தமா தானே இருக்குது. இதுல இது மட்டும் தானே, வேற எங்கன்னா இருக்கா? ஆனா கிரிவல பாதையில அங்கங்க கட்டி இருக்கிறாங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரிவல பாதையில யமலிங்கத்துக்கு அடுத்தது மேற்கு காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா அரிசி குடோன் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒப்பனையகம் கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த இரண்டாவது ஒப்பனையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சீனிவாசா உயர்நிலைப்பள்ளிக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. இன்னுமே ஃபேமஸான லொகேஷன் சொல்றேன். நித்யானந்தா ஆசிரமத்துக்கு அடுத்தது லெஃப்ட் சைட்ல தாங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் 3வது ஒப்பனையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குபேரலிங்கத்தாண்டு தாங்க இருக்கு. குபேரலிங்கத்துக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. நீங்க போனீங்கன்னா பக்தர்கள் இதை யூஸ் பண்ணீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தர தனசேகர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் தான் உங்க தனசேகர். லவ் யூ ஆல்.